அந்த மனுமுறை கண்ட வாசகம் மனுநீதி சோழனுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது, அல்லது ஒரு புனைவு இருக்கிறது. அது என்னவென்றால், தன்னுடைய மகன் தேரை ஓட்டி செல்கிற பொழுது ஒரு பசுங்கன்று அதிலே அடிபட்டு வீழ்ந்துவிட அந்த பசு ஆராய்ச்சி மணியை அடித்திருக்கிறது. ஆராய்ச்சி மணினா அன்றைக்கு காலிங் பெல் மாதிரி. அது அடித்த உடனே ஏதோ ஒரு குறை என்று மனுநீதி சோழன் பதறி அடித்து கொண்டு வந்த பொழுது இந்த பசுவுக்கு என்ன நேர்ந்தது? ஏன்னா நம்ம இந்த வரலாற்றில் பசு எப்பொழுதுமே ஒரு மெயின் கேரக்டராக எப்பொழுதுமே இருந்துக்கிட்டு இருக்கு. பசு போய் மணி அடித்த உடனே மனுநீதி சோழன் கேட்குறாரு, இல்லை உங்கள் பையன் ஓட்டிக்கிட்டு போன தேரில் இந்த பசுவினுடைய கன்று அடிபட்டு விட்டது என்ற உடனே மனுநீதி சோழன் பதறுகிறான். அவருக்கு ஆலோசனை சொல்லவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், மன்னரே, இது ஒன்றும் மிகப்பெரிய பிரச்சனை இல்லை. அந்த பசு கன்று எவ்வளவு எடை உள்ளதோ அதே அளவுக்கு தங்கத்திலே ஒரு கன்று செய்து அதை பிராமணர்களுக்கு தானம் செய்தால் நீங்கள் செய்த பாவம் போய்விடும். எவ்வளவு குறியா இருந்திருக்காங்க பாருங்க. நீங்கள் அதே அளவுக்கு பசுங்கன்றுக்கு பதிலாக பசும் பொன்னிலே ஒரு பசுமாட்டை பசுங்கன்றை செய்து கொடுத்தால் அந்த பாவம் போய்விடும் என்று சொன்ன பொழுது அவர் ஒப்பவில்லை. இப்படி பல யோசனைகள் சொன்ன பிறகும் எப்படி தேரின் காலிலே தன்னுடைய மகனை படுக்க வைத்து அதே போல பசுவுக்கு நீதி வழங்கினார் என்பது ஒரு புனைவு. அன்றைக்கு மனுநீதி சோழன் என்று சொல்லப்பட்டவன் நீதிக்காக, பசுவுக்காக, பசுங்கன்றுக்காக தன்னுடைய மகனை தேர்காலிலே ஏற்றினார். ஆனால் இன்றைக்கு மனுவின் வாரிசுகள் மனு தர்மம்தான் இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டமாக இருக்க வேண்டும் என்று சொன்ன மனுவின் புத்திரர்கள் நீதியை படுக்க வைத்து அதன் மீது தேரை ஏற்றி கொண்டிருக்கிற காட்சியை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம்.